ஒரு கட்சி எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சினே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது தம்பி. ஏதோ இந்த தடவை சரிக்கிட்டோம், இதுக்காக நாங்கள் என்னமோ மொத்தமாக பட்டுட்டோன்ற மாதிரி பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள். அவர் தான் அண்ணனுக்காக பேச சொல்லித்தரணும். அண்ணன் என்னன்னா, இப்போ திமுகவுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ இன்னொன்று தனுஷ் பாலிடிக்ஸ் வர போகிறாரு, இதனால் ஏதாவது திமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவர் பொங்கிட்டார். தம்பே ஏதோ சும்மா சரிக்கிட்டோம், அதுக்காக மொத்தமாக படுத்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. 4 தடவை தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்குமா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள், அதுக்காக இவங்களை பார்த்தெல்லாம் பயப்படணும்னு எதிர்பார்க்க தேவையில்லைனாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு மார்கண்டேயன் அவர்கள். அதெல்லாம் எங்கள் கட்சியெல்லாம் யாரும் பாதிக்க முடியாதுங்க. நாங்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ இல்லாத திமுக மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. தேர்தல் ஜனநாயகத்தில் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுறது, தொடர்ந்து 4 தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோம். 99 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், தொடர்ந்து 4 தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோம். இந்த தேர்தலையுமே எங்கள் கூட்டணியில் 74 பேர் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம். அதனால் தேர்தல் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது, தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காண்டி மக்கள் மன்றத்தில் என்ன மக்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்படி எதிர்கட்சியாக நாங்கள் எப்படி செயல்பட போகிறோம், இந்த ஆளுங்கட்சி எப்படி செயல்பட்டுக்கின்றதா நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, இந்த தோல்வி இதெல்லாம் எங்களுக்கு என்ன இல்லை, சின்ன விஷயம் அது. அதுக்கு அடுத்தது திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா இப்போ கூட குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மார்கண்டேயன் அவர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குப்பா நாங்கள் அதிமுகவோட சேரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. அதாவது இந்த அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அவங்க எம்எல்ஏவெல்லாம் சேர்த்து போட்டு சிஎம் பதவிக்கு போக முடிஞ்சாதான் சேர்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா சும்மா சேர்ந்து ஊருக்குள்ளே எதுக்கு அவங்க தேவையில்லாமல் கெட்ட பேர் சம்பாதிக்கணும். கணக்கு போட்டு பார்த்தா கூட இந்த கணக்கு இடிக்குது. இந்த மாதிரி ஒரு சப்ப மேட்ரை இவ்வளோ நாளாக சேர்ந்து செயல்படுறாங்க, சதி பண்ணுறாங்க. எப்படி சதி பண்ண முடியும்? சதி பண்ணி உங்கள் ஆட்சி என்னத்தை கலைக்க முடியும்? ஒன்றும் முடியாது. அவங்கக்கிட்ட சீட்டு கிடையாது, சேர்ந்து போட்டு அடித்தா கூட உங்கள் சீட்டுக்கிட்ட வர முடியாது. அப்புறம் எதுக்கு அவங்க சேரணும், எதுக்கு அடி வாங்கணும் ஊருக்குள்ளே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவர் கேட்குறாரு. நாங்கள் எங்கே சேரணும், என்ன இருக்குது, எதுக்காக சேரணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு மார்கண்டேயன் அவர்கள். நாங்கள் எதுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோம்? டிவிக்கே தாங்க கூட்டணி வச்சுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எங்கள் கட்சியில் அதிமுகலேருந்து எத்தனை எம்எல்ஏ அவங்களோட போய் சேர்ந்துக்கிறாங்க. அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மாயையில் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களே 2 பிடிச்சி கையில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க.